வணக்கம் மக்களே. உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு நான் விஜய் சித்ரா பத்தி தான் பேசலான் இருக்கேன். ஆனா வேறு ஒரு பரிமாணத்துல. நம்ம அடிக்கடி விஜய் சித்ராக்கு என்ன நடந்தது, எப்படி நியாயம் ஏன் கிடைக்கல, ஏன் யாரும் குரல் கொடுக்கலங்கிறத பத்தி தினமும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் விடிஞ்சதும் விஜய் சித்ராக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம நினைக்காத நாள் இருக்கா? என்ன புதிய தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடாத இடம் இருக்கா? நிறைய காணொளிகள் யூடியூப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க கண்டிப்பா அதை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டுதான் இருக்காங்க. விஜய் சித்ராக்கு நியாயம் வேண்டும், அவங்க மரணத்துக்கு நியாயம் வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பின்னோக்கி போவோம். கடந்த 9ஆம் தேதி 12வது மாதம் 2020 அன்று விஜய் சித்ரா இயற்கை எய்தினார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இது ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் தற்கொலை அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது தற்கொலையா இல்லாம இருக்குமா, இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு சில கோணங்கள்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையே ரசிகர் பட்டாளம் அனைவரும் விஜய் சித்ராக்கு நியாயம் வேண்டும்னு ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரான்னு எல்லாரும் புறப்பட்டோம், நான் உட்பட. விஜய் சித்ரா மரணம் அடைந்த அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நம்பவே முடியலங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த காரணம் என்னன்னா, நம்ம அவங்கள டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சின்ன திரையில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியல. அதனால நான் என் நண்பருக்கு தொடர்பு கொண்டு இது உண்மையா அப்படின்னு கேட்டேன். அவரும் இது உண்மைதான் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல லாக்டவுன்ல இருந்தோம். இந்த கொரோனானால ரொம்ப வெளியும் போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்தையுமே இணையத்தை சார்ந்துதான் இருக்கணும். தகவல் இணையம் மூலமா தான் வந்துச்சு. நம்மளும் இந்த இன்டர்நெட் மூலமா தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு. முதல்ல இது என்ன நடந்துச்சுங்கிற அதிர்ச்சியை மீள்றதுக்குள்ள ஏன் நடந்துச்சு, யாரு பண்ணனா அப்படின்னு நிறைய பேச்சுகள் அடிபட்டது. நீங்க விஜய் சித்ராவை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஆங்கரா, அதாவது விஜேவா வந்தாங்க நிறைய தொலைக்காட்சிகள்ல. அதுக்கப்புறம் சின்னத்திரை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க, சின்னத்திரை தொடர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல எனக்கு பிடிச்சது சின்ன பாப்பா பெரிய பாப்பா. இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் எனக்கு ஏன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, எங்க அம்மாவுக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் நிறைய சீசன் போயிருந்துச்சு. 2014ல இவங்க நளினி அம்மாவோட இணைந்து பெரிய பாப்பாங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. அதாவது விஜய் சித்ரா அவங்களுக்கு நகைச்சுவையும் வரும் என்பதை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல் மூலம் ரொம்ப அழகா நகர்ந்துகிட்டு இருந்துச்சுங்க அவங்க காலம். மெகா தொடர்னு சொல்லுவாங்க, மெகா சீரியல்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முல்லைனா எல்லார் மனசுலயும் நிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க உயிர் போயிருச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எதுக்கு? விஜய் சித்ராவான ரசிகர்கள் நம் அனைவரும் போராடுவது எதற்கு? நியாயம் வேண்டும். இது போல அடுத்து யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானங்க நம்ம இவ்வளவு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிப்படியா வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற சூழ்நிலையில இந்த மாதிரி நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இத பத்தி நிறைய பேசிட்டோம். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த விஜய் சித்ரா மரணத்தை பத்தி, அவங்களுக்கான நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் விஜய் சித்ராவோட ரசிகர்களா இருந்து அதே போராட்டத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் விஜய் சித்ரா மரணத்துக்கு நியாயம் வேண்டும் என்று. இதற்கிடையில் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சித்ராவோட ஆத்மா பேசுது, அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்கன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இது உண்மையா இல்லையான்னு நம்ம பேசுறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ இங்க வரல. ஆனா ஒருத்தர் இறந்த பிறகு அவங்களுடைய நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமே, எதுக்கு கெட்ட விஷயத்தை பத்தி பேசணும்? அதுதானே நம்ம இங்க பார்க்கணும். உங்களுக்கு கிடைக்கிற தகவல் அனைத்தும் சரியா இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறதுனால எது உண்மை எது உண்மை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மறுபடியும் சொல்றேங்க, நம்ம அதிகமா அலசிட்டோம். நம்ம இதை கைவிட போறதில்லை. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இதை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்போம். இதற்கிடையில அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். விஜய் சித்ரா இறந்துட்டாங்க.
அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க ஆத்மா நிம்மதியா இருக்கணுங்கிறது தான் இப்போ நான் என் மனசால நான் நினைக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையிலையும் விஜய் சித்ரா இருக்காங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, என்ன கனவு கண்டாங்கங்கிறத நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க கூட உள்ள நண்பர்கள், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கூட்டு பிரார்த்தனை, அதாவது இந்த நிமிஷம் நம்ம எல்லாரும் விஜய் சித்ராவை பத்தி நினைச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சா, கூட்டு பிரார்த்தனைக்கு ரொம்ப சக்தி அதிகங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. தினமும் தப்பு செய்யறவன் என்னைக்காச்சும் ஒரு விஷயத்துல மாட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் விஜய் சித்ராவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை செஞ்சோமா, நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் இருக்குன்னு நான் நம்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் தப்பு செஞ்சவங்க மாட்டுக்க மாட்டாங்களா? விஜய் சித்ராவோட ஆத்மா சாந்தி அடையாது. நம்ம இந்த போராட்டத்துல ஜெயிக்க மாட்டோமா? கண்டிப்பா ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ராங்கிறது நம்ம கைவிடக்கூடாது. நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடும். அதே சமயம் விஜய் சித்ரா உடைய ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும். என்னுடன் சேர்ந்து நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் விஜய் சித்ராவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நம்ம எல்லோருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க நிறைய நல்ல காரியங்கள் விஜய் சித்ராவுடைய பேரால செய்யலாம். உங்களுடைய பிரார்த்தனையும் சேர்த்து நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. அதை விட இந்த ஆத்மாக்கு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய செய்ய தப்பு செஞ்சவங்க மனசு குறுகுறுக்கும். ஒருவேளை நம்ம பிரார்த்தனையால தப்பு செஞ்சவங்க அவங்கள முன்னுக்கு நான் தான் இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய வெற்றி. நம்மளுடைய போராட்டம் ஜஸ்டிஸ்க்கு மட்டும் நிக்காம அவங்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய நம்ம ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை பத்தி நினைக்கும் போது மனசு பாரமா தான் இருக்கு. அடுத்து யாருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருமோன்னு ரொம்ப நெருடலா இருக்கு, ரொம்ப கவலையாவும் இருக்கு. நியாயம் கேட்க முடியும், ஜஸ்டிஸ் ஃபார் விஜய் சித்ரா. அடுத்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நிம்மதியா இருக்கணும், மோட்சம் அடையணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது விஜய் சித்ரா ஆத்மா சாந்தி அடையணும்னு சேர்த்து வேண்டிக்கோங்க. அவங்க ஆத்மா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை நம்மளோட பிரார்த்தனையால ஒரு நியாயம் சீக்கிரம் கிடைக்கலாம். இது என்னுடைய நம்பிக்கை தாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணுடைய கனவு அளிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ப்ரே ஃபார் விஜய் சித்ரா. நன்றி.